அடிக்கடி யூஸ் பண்ற வேர்ட், திரும்ப திரும்ப ஒரு ஸ்லாங்ல வந்துட்டே இருக்கும் அப்படின்னா. எனக்கு மைண்ட்ல வந்துச்சு, நீ சொல்லு. தெரியலீங்களே. சரி நீங்க சொல்லுங்க. இவங்களோடதா இவங்களோட வேர்டுன்னு சொல்ல முடியாது. ஒண்ணு சுழிச்சு விடுவாங்க மதுரைக்காரங்க, அந்த ஒரு சொல்லிக்குவாங்கல்ல, அவன் தானே வந்தான். அந்த இவங்க ஒரு சொல்லிப்பாங்க. அண்ணே அவங்க இவங்க நான் சொல்லுவேன், நீ ஆக்சுவலா ஊருக்கார பொண்ணு, நீ அதை பத்தி எல்லாம் இல்ல. யாராச்சும் ஒருத்தங்க நீ டக்குன்னு வந்து அண்ணா அண்ணே சொல்லும் போது வந்து இது என்ன ஸ்லாங் எதுன்னு அவங்களுக்கு டக்குன்னு உனக்கு புரியாது. நீ உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க வேண்டி இருக்கும். நார்மலா ஏதாச்சும் இப்ப இன்டர்வியூல பேசும்போதோ இந்த மாதிரிலாம் பேசும்போது கொஞ்சம் அந்த நம்ம நார்மலா இப்ப பேசலாம். இப்ப நான் கோயம்புத்தூர் பாஷை எனக்கு பேச வரும். அங்க ஊர்ல போனா அது தன்னால வந்துரும். இங்க வந்தா நம்ம மாத்திதான் ஆகணும். சோ அந்த மாதிரி வந்து ஏன்னா இங்க நம்ம திடீர்னு டைலாக் பேசும்போது அது வந்துரும். பேச அது தப்பாயிடும். சோ அதனாலவே அதை மாத்திப்பேன் ஒரு டைமுக்கும். இவங்க அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு டக்குன்னு. சோ அது கியூட்டா இருக்கும். நான் ரிலேட் பண்ணிக்கிறேன். நான் நிறைய இடத்துல போகும்போது அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லும்போது என்ன வார்த்தை இது அப்படின்னா அங்கிட்டு அது கியூட்டா தான் இருக்கும். ஆக்சுவலா சொல்ல போனா கியூட்டா தான் இருக்கும். அது சொல்லும் போது ஆமா அவங்கதான் ஒரு 2 லைன் அதுக்காக பேசி காட்டுங்க. அவங்க அங்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் சும்மா ரோஸ் பாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு அப்படியே பாப்பாரு. இததானே உன்ட்ட நான் சொன்னேன். இல்ல அப்பப்பா நீங்க இருங்க அந்த டைம்ல எப்படி இருப்பாங்கன்னா, ஏதாச்சும் இந்த அவார்ட் ஷோஸ் போகும்போதெல்லாம் ஃபுல் டீக்கா வெஸ்டர்ன்ல ட்ரெஸ் பண்ணிட்டு, இப்போ தாவணி போட்டோ இல்ல சாரி கட்டோ இல்ல சுடிதார் போட்டு நமக்கு இதா தெரியாது. ஃபுல் வெஸ்டர்ன்ல இருப்பாங்க. இவ்வளவு ட்ரெஸ் போட்டு ஆனா அவங்க இருக்காங்க எங்க பாருடா இருக்கான்ல பாத்துட்டே இருக்கான்டா அப்ப சொல்றேன். அந்த மாதிரி இருக்கும்போது நான் உங்ககிட்ட கம்ஃபர்டபுளா இருக்கேன், அதனால அப்படி பேசுறேன். நான் மத்தவங்க கிட்ட அப்படி பேசுறேன். இங்கிலீஷ்ல